எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு கறி சுக்காக்கு எப்படி நான் வேக போட்டு வைக்கிறேன்றத பார்ப்போம். வாங்க என்னென்ன ஜாமான்றதை நான் சொல்கிறேன், இது பாருங்க. இப்போ நாங்கள் 1/2 கிலோ கறி எடுத்துருக்குறோம். சுக்காவுக்கு வெங்காயம் வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் தம்பி. நாங்கள் சூப் எடுப்போம், கறி சூப்பு. அதுக்கு கறி சூப்புக்கு 1 ஸ்பூன் சீரகம், தக்காளி 2 தக்காளி, 50 வெங்காயம் போட்டிருக்கேன். இதை அரைச்சி கறி சூப்பு போடுறதுக்கு அரைக்கிறேன். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கறியில் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு அப்படியே வேக விட்டு சூப்பை எடுக்கும்போது நான் எப்படி எடுக்கிறேன்றதை காமிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஒரு 4-5 புதினாவை கழுவிட்டு அதையும் நறுக்கி ஒன்றா போட்டு அப்படியே சூப்புக்கு கறியை கழுவிட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டு அது பின்னாடி இதெல்லாம் இந்த அரைச்ச விழுது அதில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, திருப்பி கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போடணும். அரை உப்பு போடுங்க. நம்ம குழம்பு கூட்டி வைக்கும்போது அதில் உப்பு வரும். அதனால சாருக்கு அரை உப்பு போட்டால் போதும். அப்படியே இருத்து நல்லெண்ணெய் ஊற்றி குடிப்பாங்க. நல்லெண்ணெய் வேணான்றவங்க சும்மா கூட குடிச்சிக்கிறலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், எப்படின்றத பாருங்கள். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது போட்டு அரைச்சிருக்கேன். சீரகத்தூள் போட்டிருக்கேன், போட்டு அரைச்சிருக்கேன். அதை போடுறேன். அதோட 1 ஸ்பூனு மஞ்சத்தூள், உப்பு அரை உப்பு தான் போடணும். சூப்புக்கு போடும்போது அரை உப்பு போடுங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லி எல்லாம் போட்டு பொங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்போத்தான் போகும். கறி பொங்காது, பொங்கி வெளியில் வராது. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நான் குக்கர் அடுப்பில் வைக்கிறேன். இது வேகவும் எப்படி வேகுதுன்னு பாருங்கள். ஒரு 4 விசில் விடுவேன். 4 விசில் விடும்போது கறி வெந்துடும். அப்புறம் சூப்பு எடுக்கும்போது எப்படி எடுக்கிறதுன்றதை நான் காமிக்கிறேன். சரி, குக்கர் வச்சாச்சு, விசில் போடுறேன். இது தண்ணி குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு. இது மிளகு சுக்காவுக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 100 வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கல்பாசி 1, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். சுக்காவுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு, அவ்வளோதான். கரிஞ்சி இலை, இது சுக்காவுக்கு தாளிக்கிறதுக்கு, இது குழம்புக்கு, இது சுக்காவுக்கு தாளிக்கிறது. இப்போ பாருங்கள், தண்ணி குழம்புக்கு எப்படி அரைக்கிறது, நான் அரைச்சி தான் வைப்பேன். அதே மாதிரி இப்போ 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தனி மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூனு. எங்கள் வீட்டில் பிரியாணிக்கு, கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பொடி நாங்கள் போடுவோம். வீட்டில் அரைச்சது எல்லாமே இதில் கலந்துருக்கும். இந்த பொடியில் ஒரு 2 ஸ்பூன் போடுவேன். இப்போ இதை பூரா வதக்கணும். வதக்கி அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு சோம்பு, பட்டை இதெல்லாம் நான் இந்த பொடியிலேயே எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் எதுவுமே சேர்க்கலை. தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி குழம்புக்கு இதுலேயே பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், மசாலா ஜாமான் எல்லாம், மல்லி, மிளகா பொடி எல்லாமே போட்டிருக்கேன். இதில் காரம் பத்தாததுனால இப்போ இதில் 2 ஸ்பூன் காரம் தனி மிளகா அப்படி வச்சுருக்கிறேன். இப்போ வதக்குறேன். வந்தால் போதும், ரொம்ப வதக்கக்கூடாது. 2 தக்காளி போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் சூப்புக்கு 1 தக்காளி போட்டு அதில் அரைச்சி சீரகம் எல்லாம் அரைச்சி போட்டு வேக விட்டுருக்குறேன். இஞ்சி பூண்டு, மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு சூப்புக்கு வேகுது கறி. மசாலா பொடி,
எல்லா ஜாமானும் வறுத்து அரைச்ச பொடிதான். அந்த சூட்டில் லேசாக வதக்குனா அந்த கொஞ்சம் பச்சை வாடை போகும். அதுக்காண்டி தான் இப்படி வதக்குறது. வதக்கி ஆறவும் அரைச்சி காமிக்கிறேன். இப்போ நான் சோம்பு சீரகம் இது தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். கரண்ட் இன்னும் போயிடுச்சுன்னா என்ன செய்யுதுன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த மசாலாவை போட்டு அரைச்சி தேங்காயும் போட்டு அரைச்சி எப்படி அரைக்கிறீன்னு பாருங்கள். இப்போ மசாலா பொடி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி கறி மசாலா பொடி தனி மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ அந்த அரைச்சதில் கொஞ்சோண்டு தேங்காயும் ஒன்றா போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டோம்னா சரியாக போயிடும். நான் முன்னாடியே பார்த்துருப்பீங்க அரைச்சி வச்சேன். கரண்ட் போயிடுச்சு என்ன செய்கிறது அப்படின்னு. அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ கறி 4 விசில் விட்டேன். எங்கள் குக்கருக்கு 4 விசில் விட்டேன். நல்லா வெந்துருச்சு. இதில் நல்லெண்ணெயை ஊற்றி வேக விட்டுருக்கிறதுனால இதுக்கு திருப்பி நல்லெண்ணெய் ஊற்றி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியே குடிச்சுக்கலாம். உப்பு போட்டு காலிஃப்ளவரை லேசாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு ஒரு 1/4 கிலோ கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சாறை எடுத்துக்கிட்டு திருப்பி நம்ம சுக்காவுக்கு எடுத்துடுவேன். இன்றைக்கி கறி சுக்கா தான் வைக்கிறேன், மிளகு சுக்கா வைக்கிறேன். அதனால் இந்த வெறும் தண்ணி குழம்பா இருந்தால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் ஒன்றா போட்டு மசாலாலாம் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி வைப்பேன். வைக்கும் போது அம்மா எப்படி வைக்கிறீன்றதை பாருங்கள். கறியுமா நான் அந்த தண்ணி குழம்புல இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதை அப்படியே இதில் ஊற்றிடுவோம். இல்லை நாங்கள் வெறும் இதாக இருக்குது கறி பூரா எடுத்ததுனால நான் கொஞ்சோண்டு காலிஃப்ளவரும் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு நறுக்கி இப்போ நான் சப்பாத்திக்கு இது வச்சு சாப்பிடுவோம். வெறும் இதாக இருக்கக்கூடாதுன்ட்டு இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த காலிஃப்ளவரு சுடு தண்ணியில் ஊற்றி போட்டு சூடு பண்ணி அரை வேக்காடு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இதோட போடுறேன். தண்ணி குழம்புக்கு வதக்கி அரைச்ச மசாலா ஜாமான் பூரா இதில் சேர்த்துக்குருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கிறதுனால இதுக்கு எதுவுமே தேவையில்லை. பாருங்க கறி தண்ணி குழம்பு இது தண்ணி குழம்பு தான். நாங்கள் வேணுன்றதுக்காண்டி இப்போ சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். அதனால் நான் ஒரு காலிஃப்ளவர் கொஞ்சோண்டு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு அந்த தண்ணி குழம்புல ஒன்றா போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நிறையாவே ஊற்றுறேன் நான். உப்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கல்பாசி எல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு விட்டுருக்கேன். இது கொத்தமல்லி தழை மேலே தூவி விடுறேன். இப்போ கருவேப்பிலை வெங்காயம் இப்போ இது தாளிச்சாச்சு. இதில் ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் அப்படி போட்டுக்கோங்க.
போட்டு நல்லா செவக்கவும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க. இதுதான் ஹோட்டல் ஸ்டைலு. ஹோட்டலில் வைக்கிறாங்களப்பா, அதே மாதிரி. நாங்கள் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம். மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கிறேன். காயெல்லாம் போட்டு திக்காக வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் சப்பாத்தி போட்டு காலையிலைக்கு சாப்பிடுவாங்க. மத்தியானத்துக்கு நான் டிஃபன் கட்டி கொடுத்து விடுவேன். மத்தியானத்துக்கு எங்களுக்கு இது கரெக்டாக வரும். அதனால நான் இப்படி வச்சுருக்கிறேன். இது தண்ணியாக தான் வைப்பாங்க, ரசம் மாதிரி தான் வைப்பாங்க. என்ன அம்மா இப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா ரசம் கணக்காக இருக்குன்னு பசங்க சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி தான் நான் வைப்பேன்ப்பா. பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ மட்டன் சுக்கா எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். நான் மிளகாப்பொடி இதெல்லாம் போட மாட்டேன். மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சப்பொடி மட்டும் போட்டு கறி வேக வச்சு எடுத்திருக்கேன். வெங்காயம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து, சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கி கறியை போட்டு இந்த மசாலாவை போட்டு வதக்கி எடுத்துருவேன். பாருங்கள் அம்மா எப்படி வைக்கிறீன்றதை பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ 100 வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அது அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு, இது மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கறி மசாலா பொடி, தனி கறி மசாலா பொடி. இதில் மல்லி, சீரகம் எதுவுமே சேரலை, வெறும் தூள். பாருங்கள், கறி மிளகு சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் நாங்கள் வைப்போம். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு மசாலா பொடி எதுவும் போடலை. நான் அப்படியே வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், அம்மா லஞ்சு செஞ்சு முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சு இதுதான். பாருங்கள், மட்டன் சுக்கா போட்டிருக்கேன். மட்டனை வேக வச்சு அதிலேருந்து எடுத்து தண்ணி குழம்பு கணக்காக வச்சுருக்கிறேன். இதில் நான் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, எலும்பு இதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கிறேன். இது அதிலேருந்து கறியை எடுத்து மட்டன் தான் எடுத்திருக்கோம். மட்டன் கறியில் மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், சோம்பு, சீரகம், பெருஞ்சி இலையெல்லாம் போட்டு தாளித்து மட்டன் சுக்கா வச்சுருக்கிறேன். மிளகு போட்டு வச்சுருக்கிறேன். மதியானம் சாதம். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. இந்த பாருங்கள், இன்றைக்கி காலையில் சப்பாத்தியும் மட்டன் தண்ணி குழம்பு வச்சுருந்தேன். அதே எங்களுக்கு இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.